தாங்கள் எங்களுடைய தலைவர் பிரபாகரனுக்கு சிலை வைப்போம், சிலை கட்டுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஒரு இளம் கலைஞனுக்கு இந்த மண்ணின் வலி புரிந்திருக்கின்ற என்றால் அந்த யுத்தத்தால் ஏற்பட்ட வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய கச்சேரி முன்பாக தான் நின்று கொண்டிருக்கேன். அண்மையில் புரட்சி பாடலை பாடணுன்னு சொல்லி சங்கீதன் அவர்களை கைது செய்திருந்தது. அதொட்டி இன்றைக்கி பழைய கச்சேரி முன்பாக ஒரு பெரிய போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க. அதுதான் தொடர்ந்து பார்ப்பீங்க. வாங்க ஊரியுள்ள போகலாம். பதாதைகளை வேண்டிய வண்ணம் எல்லாரும் லைன் நினைக்கிறாங்க. மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் சங்கீதன் விடுதலை PTA என்று சொல்லி இதில் காட்சிப்படுத்திருக்காங்க.
அரச பயங்கரவாத கொள்ளிக அரச பயங்கரவாத கொள்ளிக அரச பயங்கரவாத கொள்ளிக அரச பயங்கரவாத கொள்ளிக சங்கிகளை விடுதலை செய் சங்கிகளை விடுதலை செய் அரச பயங்கரவாத கொள்ளிக சங்கிகளை விடுதலை செய் சங்கிகளை விடுதலை செய் பயங்கரவாத கட்டணத்தை நீக்கு பயங்கரவாத கட்டணத்தை நீக்கு பயங்கரவாத கட்டணத்தை நீக்கு பயங்கரவாத கட்டணத்தை நீக்கு
தங்கிடனை 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 அங்கீரன் பாடினார்
கிளிநொச்சி மாவட்ட இளைஞன் சொல்லிசை பாடகன் சங்கீதனை தமிழ் பாடல்கள் பாடியமைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற விடயத்தை அறிய முடிகின்றது. அதற்காக அவருடன் விடுதலை கோரி நாங்கள் இந்த மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். உண்மையிலேயே தமிழ் இளைஞர்கள் காரணமின்றி கைது செய்யப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் அனுர அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இப்படியான இளைஞர்களை கைது செய்வதால் தமிழ் இனத்துக்கிடையே தமிழ் மக்களுக்கிடையே ஒரு குழப்ப நிலையை உண்டு பண்ணுகின்றது. தமிழர்களின் பாரம்பரிய பாடல்களை தமிழர்களின் இருப்புக்காக பாடப்பட்ட பாடல்களை உச்சரிப்பது அது தப்பில்லை, தவறு இல்லை. ஆனால் கடந்த கால அரசுகள் அரசு அமைச்சர்கள் கூட தங்களுடைய பிரச்சார மேடைகளிலே கதைச்சிருக்கிறார்கள். தாங்கள் எங்களுடைய தலைவர் பிரபாகரனுக்கு சிலை வைப்போம் சிலை கட்டுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாயின் ஏன் இந்த இளைஞன் தமிழ் பாடல்களை பாடியமைக்காக கைது செய்ய வேண்டும்? ஏன் இந்த இளைஞன் கைது செய்யப்பட வேண்டும்? தமிழ் பாடல்களை பாடியமைக்காக அமைச்சர் இன்றைக்கு அனுர அரசிலே அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்கள் கூட யாழ் மாவட்டத்திலே எமது தலைவருக்கு சிலை வைப்போம் என்று கதைத்திருக்கின்றார்கள். அதாவது சந்திரசேகர் கதைத்திருக்கின்றார், அமைச்சர் சந்திரசேகர் மேடையிலே கதைத்திருக்கின்றார். அப்ப அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இந்த மண்ணிலே நடமாடி தங்களுடைய வாக்கு வங்கிகளை வேண்டுகின்றார்கள். சாதாரண ஒரு இளம் வயது இளைஞன், அவனுடைய பிறந்த நாள் நேற்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை, அந்த பிறந்த நாளை கூட 24வது அகவையை கூட சிறையில் தான் அனுபவிக்கின்றார். இந்த இளைஞன் கைது செய்யப்படுவது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். வணக்கம், நான் பொன்னாலை ஒரு கண்ணதாசன், பூநகரி பிரதேச உறுப்பினர். நான் ஒரு எழுத்தாளர், ஒரு பாடல ஆசிரியர் என்ற வகையில்
இந்த கிளிநொச்சியிலே பல படைப்புகளை வெளியிட்டிருக்கின்றேன். இப்போ தற்காலத்திலே 79ஆம் ஆண்டு தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம், 82ஆம் ஆண்டு நிரந்தரமாக்கப்பட்ட அந்த தடை சட்டம் ஒரு 22 வயது இளங்கலைஞனை பயங்கரவாத தடை சட்டத்தில் இன்று கைது செய்திருக்கின்றது. அந்த பாடலை நான் கேட்ட பொறுத்தவரையில் அந்த பாடலிலே இவர்கள் கூறுவது போல் புலிகளை மீள உருவாக்கும் ஒரு வரிகள் அங்கு இடம்பெற்றதாக நான் அறியவில்லை. நான் ஒரு பாடலாளர் என்ற வரிகள் அந்த பாடலை தெளிவாக ஆராய்ந்தேன். அந்த பாடலில் கூறப்பட்ட விடயமானது எங்கள் இனம் காலங்காலமாக அனுபவித்த துன்பங்கள், அதால் ஏற்படுகின்ற வடுக்களின் வலிகளையே அந்த பாடல் உரைக்கின்றது. அந்த பாடல் மீண்டும் புலிகளை உருவாக்கும், புலிகளை மீளச் செய்யப்படும் என்று இலங்கை அரசாங்கம் கருதி பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கைது செய்திருக்கின்றது. ஆனால் இந்த மண்ணிலே இந்த யுத்தத்தாலே ஏற்பட்ட வடுக்கள், இந்த யுத்தத்தின் வலிகளை சுமக்கின்ற மக்கள், இந்த யுத்தத்தாலே அங்கங்களை இழந்த பல மக்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நினைவுகளே போதும் இந்த யுத்தத்தின் வடுக்களை இந்த மக்கள் மனதிலே பதிய வைப்பதற்கு. இன்று ஒரு 22 வயது ஒரு இளங்கலைஞனுக்கு இந்த மண்ணின் வலி புரிந்திருக்கின்ற என்றால் அந்த யுத்தத்தால் ஏற்பட்ட வடுக்களின் அடையாளங்களின் தொன்று தொட்டு அவர்களால் உழைக்கப்படுகின்ற அந்த வலிகளின் வேதனைகளின் செயல்பாட்டிலேயே அந்த இளைஞன் அதில் ஈர்க்கப்பட்டிருக்கின்றான் என்று நினைக்கின்றேன். ஆனால் நாங்கள் ஒரு தவறை செய்கின்றோம். ஒரு இயக்கப்பாட்டை பாடியிருக்கின்றார், ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான பாடலை பாடியிருக்கின்றார். இயக்கப்பாட்டை படித்ததால் இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான். நாங்களே அந்த பாடலை ஒரு தவறான பாடலாக பல மீடியாக்கள் சித்தரித்து கொண்டிருப்பது எனக்கு மனவேதனை அளிக்கின்றது. அப்படி அல்ல, அந்த பாடல் கூறுவது இந்த இனத்துக்கு ஏற்பட்ட வலிகளை மட்டும்தான். வலிகளை கூறுவதற்கூற தமிழினத்திற்கு உரிமை இல்லை என்று இன்று தான் பெரும் சாதனை படைக்கும் அரசாங்கமாக கூறிக்கொண்டிருக்கும் அருண் அரசாங்கம் தானும் ஒரு சிங்கள ஆட்சியாளர் தான். தமிழினம் என்றால் இந்த மண்ணிலே நசுக்கப்பட்ட இனமாக வாழ வேண்டும் என்பதை மீண்டும் கட்டியங்கூறி நிற்பதாகவே நான் கருதுகின்றேன். நன்றி.